ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் 10 நிமிஷத்துலேயே பஞ்சு போல் சாஃப்டான தோசைக்கு எப்படி ரெடி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் மாவு இல்லாதப்போ ஊற வைக்கிற வேலையும் இல்லாமல் புளிக்க வைக்கிற வேலையும் இல்லாமல் சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். நல்லா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். கண்டிப்பாக டிஃபனுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய இந்த சாஃப்டான தோசை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவையை போட்டுக்கலாம். உப்புமா செய்கிறோம் இல்லைங்களா, அந்த ரவை 1 கப் அளவுக்கு போட்டுக்கலாம். இது கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இது கூடவே 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூடுதலான அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 தோசை கிட்ட வருங்க. இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணியும் இதோட சேர்த்துடலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் பிடிக்காதவங்க தண்ணி சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழம் சாறு சேர்த்துக்கோங்க, பேக்கிங் சோடா ரியாக்ட் ஆகிறதுக்கு. என்னதான் நம்ம தண்ணி சேர்த்தாலும் தயிர் சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்ப சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, இன்ஸ்டண்ட்டான பஞ்சு போல் சாஃப்டான தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மாவுடைய பதம் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம உடனேவே தோசை சுட்டுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாங்க. கல் சூடானதும் 1 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. ரொம்ப மெலிசாக இல்லாமல் ஊத்தப்பம் மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். ஆப்பத்துக்கெலாம் ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாமல் ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து கொஞ்சம் லைட்டாக மட்டும் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 10 செகண்ட் விட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 10-20 செகண்ட் விட்டு பாருங்கள், நல்லா மேலே வெந்து வந்திருக்கணும். சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். மேலெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த தோசைக்கு நம்ம திருப்பி போடணுன்ற அவசியம் இல்லை, அப்படியே எடுத்துடலாம். நம்ம மூடி வச்சு வேக வைக்கிறனால நம்ம அப்படியே எடுத்துடலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி போட்டும் சுட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துட்டோம். அடுத்த தோசைக்கும் அதே மாதிரி ஊற்றிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் லேசாக அப்படியே ஓட்டையாக வரும்போது கொஞ்சம் லேசாக சுற்றி எண்ணெய் விட்டு மூடி வச்சுருங்க. மேல் பக்கம் நல்லா வெந்து வர வரைக்கும் ஒரு 20 செகண்ட் விட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் மாதிரி வந்ததும் மூடி வச்சுருங்க. இப்போ மேலெல்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. சாஃப்டான பஞ்சு போல் ஸ்பாஞ்ச் தோசை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு காரசாரமான சட்னியோ அல்லது குழம்போ அல்லது குருமாவோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதே அளவுகளில் இன்றைக்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.